திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. தம்பி, இங்க பஞ்சர் கடை எங்க பாருக்கு? தம்பி, என்னாச்சு? அம்மா சத்யா சா இத்தியா மிளகு மிளகு. அம்மா பசிக்குது. என்னம்மா தன்ஷிகாக்கு மட்டும் விட்டுறீங்க, எனக்கு இந்தாப்பா. அண்ணா எல்லாருமே ஃபீஸ் கட்டிட்டாங்கண்ணா, எல்லாருமே ஸ்கூலுக்கு போறாங்கண்ணா. நீ எப்பண்ணா ஃபீஸ் கட்டுவ? கட்டிடலாம். இருப்பா இருப்பா. அம்மா 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 என்னாச்சுமா? என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா, அம்மா எழுந்துரும்மா, அம்மா. என்னாச்சுமா? அம்மா அம்மா. என்னாச்சுமா? என்னாச்சுமா? அம்மா அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா? அம்மா அம்மாவுக்கு ஆட்டில் ஓட்டை இருக்குது சார். ஆப்ரேஷன் பண்ணாதான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட காசு இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். உங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ண எவ்வளவு செலவாகும்? 10 லட்சமாவது ஆகும் சார். 50 லட்ச ரூபாய் நான் தரேன். எனக்காக ஒரு வேலையை நீ செஞ்சு கொடுக்கணும். 50 லட்சமா? என்ன வேலைன்னு சொல்லுங்கள் சார், நான் செய்கிறேன். ஒரு பொருளை திருடி தரணும். திருடணுமா? யோ, திருடுனா நீ? உங்ககிட்ட போய் காசு கேட்டேன் பாரு. என்கிட்ட இருக்க காசுலாம் நீ திருடுற போலியே. இப்பயே உன போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்குறேன். உங்க அம்மாவை பத்தி யோசிச்சு பாரு. இப்ப நீ சேர்த்து வச்சாலும் உங்க அம்மாவோட ஆபரேஷனை உன்னால பண்ண முடியாது. இதுவே நான் சொல்ற பொருளை திருடி கொடுத்தனா உங்க அம்மாவோட ஆபரேஷனும் பண்ணலாம், அதே சமயம் உங்க அம்மாவுக்கு மருந்து மாத்திரையும் வாங்கி தரலாம். உங்க அம்மாவோட உயிர் உன் கையில தான் இருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் சார், நான் பண்ணுறேன். நம்மளும் காலையிலேருந்து உட்காந்துட்டு இருக்கோம். யாராச்சும் மாட்டுவாங்களா, ஆட்டையை போடலாமான்னு பார்க்குறேன். ரோடு வேற காலியா இருக்குது. இது வேலைக்கு ஆகாது. ரைட்டு, மாட்டிக்கிச்சு. அஸ்வினு, இன்னைக்கு வேட்டை தான். வாடா 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 வாடா. யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம். யாரும் வரல. ஹலோ, இது வேற ஃபோன் எடுத்து பேசுது. சொல்லுங்க. இது ஹலோ? எப்போ வச்சு நான் எப்போ ஆட்டையை போட்டு போவேன்? யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, கொஞ்சம் ஃபோன் பண்ணி தர முடியுமா? சரி, நம்பர் சொல்லுங்க. 9176. பொடி குந்தாணி. யோ, யாயா நீ? பேக் குர்ரா.
யாருன்னு கேட்டுட்டு இருக்கேன், பேக் கூட அதை கொடுன்ட்டு. ஆமா என்னடா அடிக்கிறான். இந்தாம்மா உன் பேக்கு. தேங்க்ஸ் அண்ணா. இவனெல்லாம் பிடிச்சி போலீஸ்ல கொடுங்கண்ணா. நான் பார்த்துக்கிறேன், நீ போம்மா. சொல்லிட்டல கிளம்பு. யோ கையடியா, உன்னால ஒரு வேளை சாப்பாடு போச்சு. நீ நினைக்கிற மாதிரி அதில் காசு எதுவும் இல்லை, வெறும் மேக்கப் செட்டு தான் இருக்கு. இவனுக்கெல்லாம் நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது. போடா டேய் போடா. சரி சொல்லு, உன்னோட ஒருவேளை சாப்பாடு எவ்வளோ இருக்கும்? யோ சொன்னா என்ன வாங்கியா தரப்போற? பெரிய ராஜா பகவத் ஒரு. ஆமா, நீ எதனால திருட ஆரம்பிச்ச? இப்படிதான் ஒரு காலத்துல ஒரு வேளை சாப்பாட்டுக்காக இப்படி அலைஞ்சு திரிஞ்சு போயிட்டு இருந்த போதும் ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட கேட்போம். காலையில சாப்பிடலண்ணா, ஒரு 10 ரூபா தான் தானா. வெறுமாறு புடவை வாங்கிடுகிற ஒழிச்சு சாப்பிட மாட்டேன். என்ன பிடிச்சி எத்தனை புடவை வாங்கிட்டு சொல்லுவா மச்சான். ஓகேடா. யாருமே இங்க திருடணும்னு நினைக்கிறது இல்லை. இல்ல சூழ்நிலைகள் தான் எங்களை மாதிரி ஆளுங்களை திருட வைக்குது. அப்ப ஆரம்பிச்சது. இன்னும் காசுக்காக திட்டிட்டு தான் இருக்கேன். இப்படி ஒரு நாளைக்கு 100 500 திருடிட்டு இருந்தனா எப்ப சம்பாதிச்சு எப்ப பெரிய ஆளாக போற நீ? இதே தொழிலை பண்ணி 3 கோடி கிடைச்சா என்ன பண்ணுவ நீ? அப்பனா பெரிய வீடா பார்த்து தான் திருடணும். அங்கேயும் போலீஸ்லாம் இருப்பாங்க. ஹோ, என்ன லத்தியடி வாங்க வைக்கலான்னு பிளான் பண்றியா? உனக்கு லைஃப்ல செட்டில் ஆகணுமா? என் கூட வா. நீ நினைக்கிற காசு என்கிட்ட இருக்கு. எந்த ஒரு போலீஸ்கிட்டயும் மாட்டாம 3 கோடி நான் தரேன். ஆனா நீ எனக்கு ஒரு பொருளை திருடி தரணும். இவன் சொல்றத பார்த்தா இவன் கூட போனா நம்ம லைஃப் செட்டில் ஆயிடும் தான் போல. என்னடா யோசிக்கிற? யோ, உன்னை போல ஒரு ஆளை தான் ஏன் தேடிட்டு இருந்தேன். எனக்கு சாப்பாடும் வாங்கி கொடுத்து எனக்கு வேலையும் எனக்கு பிடிச்ச மாதிரி தரேன்ற. நீ எங்கேயோ போயிட்டயா. இப்போ நம்ம என்ன பண்ணணும் மட்டும் சொல்லு, செஞ்சிடலாம். என்ன நம்மளுக்கு வேலை கொடுத்த ராஜா பகவத்தை காணோம். நம்ம கார்டு வச்சுட்டு போயிருக்காரு. ஓ, என்னம்மா பசிக்குதாம்மா உனக்கு? இருண்ணா, எதனா இழிச்ச வாயன் வரட்டும், அவன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடலாம். அண்ணா அண்ணா ஐயா சாமி ஐயா, தர்மம் எதனா தர்மம் பண்ணுங்கய்யா. பண்ணுங்க. ஐயா, அண்ணா கண்ணு ஐயா, தெரியாத தர்மம் கண்ணா பிரச்சனை பண்ணுங்கய்யா. உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஐயா தர்மம் சாமி பண்ணுங்க. எனக்கு கண்ணு தெரியாதுயா, தர்மம் பண்ணுங்கய்யா. எப்படி போறான் பாரு பைத்தியக்காரன். அண்ணா உனக்கு கண்ணு தெரியாதண்ணா, கரெக்டா பண்ணு, சொதப்பாத. இந்தா புடி. ஐயா சாமி எனக்கு கண்ணு தெரியாதுயா, தர்மம் பண்ணுங்கய்யா. அண்ணா அங்க பாரு, ஒருத்தன் நம்மளே பாத்துட்டு இருக்கான். ஒருவேளை உனக்கு கண்ணு தெரியாதுன்றத கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரோ? வாமா போய் அவன்கிட்ட போய் கேட்டுருவோம். ஐயா தர்மம் பண்ணுங்கய்யா, ஐயா அண்ணா கண்ணு சாமி தெரியாத தர்மம் ஆபரேஷன் பண்ணுங்கய்யா. இருக்கு, உங்களால முடிஞ்ச ஐயா அளவுக்கு உதவி சாமி பண்ணுங்க. தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா சாமி தர்மம் பண்ணுங்கய்யா. ஐயா மா பின்னாடியே வராமா. அண்ணா இப்படிலாம் இருந்தா வேலைக்கு ஆகாது. நான் வான என்னன்னு போய் கேட்டுடலாம். வேண்டாமா வேண்டாமா, இருமா இருமா. சார் எதுக்கு சார் எங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க? இதே மாதிரி வந்துட்டு இருந்தீங்கன்னா போலீஸ்டே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். சார் எதுக்கு சார் வீடியோ எல்லாம் எடுத்தீங்க? ஒழுங்கா டெலீட் பண்ணுங்க சார். அதை நீங்க வீடியோ எடுத்து மிரட்டுற அளவுக்கு நாங்க அவ்வளவு பெரிய ஆள் இல்ல சார். வானா போலாம். இந்த வீடியோ நான் போலீஸ் கிட்ட காட்டக்கூடாதுன்னா நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். சாப்பிடுறதுக்கே கஷ்டப்படுறோம், எங்களால என்ன பண்ண முடியும்? பெருசா ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு பொருளை திருடி தரணும். சார் என்ன சார் விளையாடுறீங்களா? எங்களை பார்த்தா திருட மாதிரி தெரியுதா? எங்களால திருட முடியாது சார். நீங்க சும்மா ஒன்றும் வர வேணாம். ஆளுக்கு 50 லட்ச ரூபாய் தரேன். என் கூட வந்தா கஷ்டமே பட வேணாம். லைஃப் டைம் செட்டில்மெண்ட்.
சார் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கொடுப்பீங்களா சார்? நான் என்ன ஆடி ஆஃபரா தரேன், வேணா 20% தரேன். யாருண்ணா அது? நம்ம அக்கா சங்கீதா தாம்மா. எங்க போனாலும் என்ன கூட்டின்னு போக சொல்லிருக்கனா இல்லையா? வா எவ்வளோ பெரிய வாயி. என்னடா கனவா? இன்னும் நம்ம திருடல. ஓகே சார், நீங்க சொன்னதுக்கு ஒத்துக்கிறோம். இப்போ நாங்க எங்க வரணும்? என்ன ஏதோ போட்டு போயிருக்காரு. இந்த இடத்திற்கு வரவும் போட்டிருக்கு. ம் 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 ஏய் எங்க பாடுறா அவகிட்ட இருந்து காசு போடுங்களா? வா வா வா. ம், ம், காசு குடுறா. ம், குடுறா. டேய், ம், டேய், ம், குடுறா. ம். டேய் டேய் ஏன்டா அடிக்கிறீங்க? ஏன்டா அடிக்கிறீங்க? இவன் யார்றா? என்னப்பா என்னாச்சு? ம், 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 இல்ல புரியல. ம், ம், ம். என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியா? ம். இல்ல நான் இந்த அட்ரஸ் போடல. ஆனா இந்த அட்ரஸ் தானே போட்டிருக்கு. என்ன சந்திரமுகி படத்துல வந்து கதவு தானா திறக்குது. யாரா இவனுங்க நம்மளுக்கு மேல கோமாளியா இருக்காங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட இல்லை. இதில் ராஜா பகவத் கோடி கோடியாக கொட்ட போகிறாராம். ஒஸ்ட் பிஹேவியர். ஹாய். பெரிய உலக அழகி கழுத்தை திருப்பிக்கிறாங்க. போ. ஹாய். ஹாய். அடடடடா. பாப்பா. ஆமா பாஸ், இந்த சேர் காலியா இருக்கு. எங்க யார் வருவா? அது ஒன்றும் இல்லைம்மா, யாராவது கால் வலிச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்படி எடுத்து இப்படி போட்டுக்க வேண்டியதான். ஐயோ, இந்த இடத்துக்கான சொந்தக்காரனை நான் இப்போ கூப்பிட போறேன். எனக்கு அப்புறம் இந்த பிளானை பத்தி அவனுக்கு தான் தெரியும். குரு வா. இவன் தான் என்னோட தம்பி. திருடுறதுல இவனுக்கு எல்லா ஸ்கில்ஸுமே இருக்கு. இந்த பிளானை போட்டு கொடுத்ததே இவன் தான். எல்லாரும் என்ன ரீசனுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியும். எல்லாருக்குமே வாழ்க்கையில் தனித்தனி கஷ்டம் இருக்கும். ஆனால் அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் மணி. அந்த காசை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் இருக்கோம். நாங்கள் சொல்கிறத பண்ணுறதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே இருக்கீங்க. ப்ரோ, அந்த சேரை மட்டும் கொஞ்சம் போடுறீங்களா? ஐயோ சாரிப்பா, இந்தாப்பா சாரு. ஏய் ஆரம்பிக்கலாமா? அதுக்குள்ளேயும் டவுட்டா? டவுட்லாம் இல்லை, பாத்ரூம். கரெக்டான நேரத்துல தான் உனக்கு கண்டதெல்லாம் வரும்யா. சரி சீக்கிரம் போயிட்டு வா. பாஸ் திருட போறோம்னு சொன்னீங்களே, எந்த பொருளை நம்ம திருட போறோம்? ஆமா பாஸ், சொல்லுங்க. சொல்லுங்க பாஸ். அவ்வளோ கோடி மதிப்புள்ள பொருளை நான் பார்த்தே ஆகணும்.